Hi, hello, good evening. Welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம post market updation and நாளைக்கு market prediction தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 24,500 பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்சைட் போகும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டடா மார்க்கெட் வந்து டவுன்ல இருக்கு. ஸோ அது எதனால அப்படின்றத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேத்து பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்மளோட இந்தியாவில் 35,000 கிலோமீட்டர் தூரத்தில் K4 நியூக்ளியர் மிசைல் அண்ட் டெஸ்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமா நடந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஃபாலுக்கு அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தில் எது இம்பார்ட்டண்டான நியூஸ் மார்க்கெட் சரிவுக்கு அப்படின்றது தெரியல. பட் இந்த விஷயம் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ் மேல் அங்கே வழக்கு இருந்தாலுமே கேஸ் போயிட்டு இருந்தாலுமே பட் அதானி என்டர்பிரைசஸ் தொடர்ந்து வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் SBIN, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், சிப்லா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு. நெகட்டிவ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா SBI லைஃப் இன்சூரன்ஸ், HDFC லைஃப் இன்சூரன்ஸ், M&M, இன்ஃபி, அதானி போர்ட்ஸ். ஸோ இது எல்லாமே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிருக்கு. நம்ம செக்டர் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா IT, FMCG, ஆயில் அண்ட் கேஸ், பேங்க் செக்டர்ஸ், ஆட்டோமொபைல் செக்டர்ஸ். ஸோ இது எல்லாமே நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு இன்னைக்கு. ஆவரேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியா, ரியாலிட்டி, மெட்டல், ஃபார்மா. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு ஆவரேஜா ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட சார்ட். ஸோ நிஃப்டியோட சார்ட்ல நம்ம பார்த்துருந்தோம் FIIs வந்து இந்த 3 டேஸா வந்து தொடர்ந்து பை சைடு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடா FIIஸும் என்னோட அனாலிசிஸ் FIIஸும் இன்னைக்கு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஸோ இந்த மார்க்கெட் சரிவுக்கு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட்ல என்ன எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து 23,914ல முடிஞ்சிருக்கு. நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த அனாலிசிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 24,000 நேற்று என்னோட ப்ரிடிக்ஷன் நான் சொல்லியிருந்தது. நேற்று முந்தினேத்துலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பாக்ஸை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்பில் போச்சு அப்படின்னா 24,500 ரெசிஸ்டன்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அகெயின் மார்க்கெட் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி டவுனில் வந்துச்சு அப்படின்னா 23,915 லெவலில் தான் நான் சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ட்ரேட் எப்படி நம்ம பண்ணலாம், மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐயை டச் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஐயிலிருந்து ஸோ மார்க்கெட் வந்து ஒன்ஸ் ஸோ நான் கன்சிடர் பண்ணுறது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 618 அப்படின்னா 23,682 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். 23,680 அப்படின்றது நெக்ஸ்ட் சப்போர்ட். மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் அப்சைடில் போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 24,350 பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் 24,500. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து இந்த 23,680 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இங்கேருந்து அப்பில் போகிறதுக்கான கால் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரியும் கூட நிஃப்டிக்கு. ஸோ இந்த பாக்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுனில் வந்துருச்சு. நீங்கள் நம்மளோட அனாலிசிஸ் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் பிரேக் பண்ணும்போது நீங்கள் புட் சைடு என்ட்ரி போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஸோ அப்போ நாளைக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ்
24,150. Next level 24,350. ஸோ இந்த ரெண்டு லெவலில் பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக 24,500 ரீச் பண்ணும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு நான் கன்சிடர் பண்ணுறது 23,680. நெக்ஸ்ட் லெவல் 23,300. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 23,560 ரேஞ்ச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்குறோம். நிஃப்டி இவ்வளோ தூரம் ஃபால் ஆகியுமே பேங்க் நிஃப்டி வந்து அந்த பாக்ஸை பிரேக் பண்ணி அப் சைடோ டவுன் சைடோ போல. ஸோ நம்ம கால் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேம் நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸை பிரேக் பண்ணால் நீங்கள் ஃபர்தராக புட் சைடு போகலாம், அதாவது ஷார்ட் போகலாம். அப்படி இல்லைன்னா இதை பிரேக் பண்ணிச்சு, இந்த 52,480 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் 52,990 வரைக்கும் கால் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். பட் மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்தராக பேங்க் நிஃப்டி சப்போஸ் நிஃப்டி இன்னுமே கீழே இறங்குச்சு அப்படின்னா, இன்னுமே மார்க்கெட் டவுனில் போச்சு அப்படின்னா ஃபர்தராக பேங்க் நிஃப்டியும் டவுனில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஸோ 51,260 தான் சப்போர்ட்டு. இந்த ப்ரீவியஸ் ஐயை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா, ப்ரீவியஸ் ஐயை மார்க்கெட் பிரேக் பண்ணி புல்லிஷாக மேலே போச்சு அப்படின்னா 53,000 ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 52,800 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து 53,000 ரீச் பண்ணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி ஒன்ஸ் அப் சைடோ ஆர் டவுன் சைடோ நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக ட்ரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி டவுன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட் போகலாம். 51,260 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் 52,811, first 52,450, நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 52,800. சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது பேங்க் நிஃப்டியில் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா 51,260. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் ஒன்ஸ் இதை நோட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் நிஃப்டி இந்த பாக்ஸை பிரேக் பண்ணால் தான் நீங்கள் ஷார்ட் போகணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபின் நிஃப்டி.
ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி இவ்வளோ தூரம் இறங்கியுமே இந்த பாக்ஸ் ஃபின் நிஃப்டி இதை நல்லா பிரேக் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்த லெவலில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம் 24,370 ரேஞ்சை நம்ம கொடுத்துருந்தோம். சேம் டிட்டோவாக அந்த லெவலில் டச் பண்ணிட்டு மார்க்கெட்டில் அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா நீங்க 23,670 வரைக்கும் நீங்க ஷார்ட் போகலாம். ஸோ இந்த பாக்ஸை ஃபர்தரா மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் 23,660 வரைக்கும் நீங்க போகலாம். அப்படி இல்லைன்னா பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்ல போச்சு அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணணும் மார்க்கெட். ஸோ 24,370 ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் 24,600 இருக்கும். ஸோ நீங்க நாளைக்கு பின் நிஃப்டியில ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பாக்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்க காலை பை பண்ணணும், புட்டை பை பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்ல போச்சு அப்படின்னா நீங்க கால் சைடு இருக்கலாம். ஸோ அப்ப என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நான் கன்சிடர் பண்றது 24,200, நெக்ஸ்ட் லெவல் 24,370, நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்க அப்படின்னா 24,600. ஸோ இதுவே நான் சப்போர்ட்டா கன்சிடர் பண்றது 23,900, நெக்ஸ்ட் லெவல் 23,600. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பின் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்மளோட அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.